ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முட்டைக்கோசு கூட்டு செய்ய போகிறோம். முட்டைக்கோசு கூட்டு செய்கிறதுக்கு வந்து பாசிப்பருப்பு போட்டு செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு போட்டு செய்யலாம், கடலப்பருப்பு போட்டு செய்யலாம். இந்த பாசிப்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டு சேர்த்து செய்யலாம். சரிங்களா? நான் வந்து 3/4 கிளாஸ்க்கு எடுத்துருக்கேன். கொஞ்சம் கிளாஸ் வெட்டிகிட்ருக்கு. அவ்வளோதான். இந்த பருப்போடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், தண்ணி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப நிறையா வைக்க வேணாம். இப்போ இது வந்து தண்ணி இந்த தண்ணி வந்து நம்ம ஒன்றும் பண்ண இதிலே கோஸ் போட்டு தான் வேக வைக்கணும். எப்படி வேக வைக்கணும்? தண்ணி வந்து அளவாக ஊற்றிக்கோங்க. பருப்பு வெந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் மீதி போடுற மாதிரி கொஞ்சம் அளவாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா பருப்பு வேகும்போது கொஞ்சம் தண்ணி சுண்டி போகும் இல்லையா? இப்போ நான் அதில் ஊற்றிருக்கிற தண்ணி போதும். அந்த கிண்ணத்தால் வந்து ஒரு 1.25 கிண்ணம் ஊற்றினேன். இந்த கிண்ணத்தில் நீங்கள் வந்து ஒரு 2 சொம்பு 2.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. சரிங்களா? பருப்பு வேக வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட விளக்கெண்ணெய் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து தாளிக்கிற எண்ணெய் தான் போடுறேன். விளக்கெண்ணெய் இருக்குது இல்லை, வாங்கிட்டு வரணும். விளக்கெண்ணெய் நீங்கள் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் விளக்கெண்ணெய் போட்டால். இப்போ வந்து பருப்பு வேக வச்சிடலாம்ப்பா. இது வந்து அனல் அதிகமாக எரியாது, சும்மா வைப்போம். அடுத்ததாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா அரிசி வறுத்துக்க போகிறோம் கூட்டுக்கு. பாருங்க, இந்த வந்து பெரிய கோஸில் ஒரு 3/4 வாசி எடுத்துக்கிட்டேன், 1/4 வாசி வச்சுட்டேன். அதுக்குன்னு இவ்வளோ அரிசி. நீங்கள் வந்து அரிசி நிறையா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டி காஞ்சி வச்சு அரிசி கொட்டிக்கலாம். நல்லா அப்படி கிளறி விட்டு வறுத்துக்கலாம், தீயாத அளவுக்கு வறுத்துக்கலாம்ப்பா. இந்த அரிசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு தான், கோஸ் கூட்டுக்கு தான். சூப்பராக இருக்கும். வெறும் அரிசியாகவே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாக்கில் வச்சுக்கணும் அப்படின்னா அரிசி வந்து கொஞ்சம் நல்லா ஊற வச்சு வறுத்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. கிளறிட்டே இருங்க, ஒரு அடி பிடிச்ச மாதிரி அது மாதிரி அரிசி கரிஞ்சி போயிடும். நல்லா இருக்காது, டீ வடை மாதிரி வரும். கொஞ்சம் நேரம் தான் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நம்ம அப்படியே கிளறிட்டே தான் இருக்கணும். பார்த்தீங்களா? இதுவே என்னென்னா ஊற வச்சு வறுத்தோம்னா நல்லாயிருக்கும், நல்லா பரபரன்னு இருக்கும். வெறும் வயல் சாப்பிட்றதே நல்லாயிருக்கும். அரிசி பாருங்க, அரிசி வறுத்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து ஊற வைக்காத அரிசிங்கிறதால இப்படி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா செவந்து போச்சு பார்த்தீங்களா? போதும், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அப்படி இல்லையா, கொஞ்சமாக ஊற வச்சு தண்ணிலாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வறுத்தோன்னா அந்த அரிசிலாம் வந்து அப்படியே நல்லா பொறன்னு பொரிஞ்சி வரும். அது இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களாம் அடிக்கடி லீவு டைம்லாம் வந்து அரிசி வறுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். அதில் பச்சை பயிறு, வறுத்த பச்சை பயிறு, கொள்ளு இதெல்லாம் கலந்து சாப்பிடுவோம். சின்ன பிள்ளை எங்களுக்கு அதுதான் ஸ்நாக்ஸ். சரிப்பா, இது ஆறின பிறகு அப்படியே பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பருப்பு வெந்துட்டுருக்குது. இந்த அடுப்பு வந்து சீக்கிரம் எரியாது. நம்ம வந்து இந்த அடுப்புக்கு மாற்றிடலாம். இந்த அடுப்பு வச்சு இது பெரிய அடுப்பு தான், ஆனால் சீக்கிரமாக எரிய மாட்டேங்குது. என்ன அடுப்பு இருக்குதா என்னன்னு தெரியல. சின்ன அடுப்பில் டெய்லியும் இதில் தான் செஞ்சுட்ருக்குறேன். அதாவது சமையல் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுறது. பருப்பு வெந்துட்டுருக்குது, பருப்பு வேகட்டும். நான் அதுக்குள்ளே அரிசி அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு கோஸு, வெங்காயம், தக்காளி எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன்.
பருப்பு மட்டும் வேகணும். வெந்துச்சுன்னா அப்படியே தாளித்து விட்டுடலாம். சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்பா நம்ம வந்து கூட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு வெந்து போச்சு. அந்த அரிசியும் வறுத்த அரிசியும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் கொஞ்சம் வந்து பொறப்பறந்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் நைஸாக அரைச்சிக்கலாம். இல்லை இதிலே பொறப்பறந்து இருக்குதுன்னு நீங்கள் சலிக்கிற முன்னெல்லாம் மாவு சலிக்கிற சல்லாடையில் போட்டு நல்லா சலித்து நைஸாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? நாங்கள் கொஞ்சம் பொறப்பறந்து தான் போடுவோம், நல்லாயிருக்கும். அது பார்த்திங்கன்னா கோஸ் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் பாருங்கள். அருகமனையில் அரிஞ்சது தான் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு தேவையானது வந்து வரமிளகாய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலைப்பா, முட்டைக்கோசு இருக்குது. சரிங்களா? தாளித்து விடலாம். எப்படி தாளிக்கலாம் பார்க்கலாம். நான் வந்துட்டு முன்னாடியே அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுட்டேன். வடைச்சட்டி நல்லா காஞ்சிடுச்சு, சூடேறிச்சு பாருங்கள். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக கோஸ் வணங்குற வரலையும், கோஸ் வந்து அதிலே நல்லா வணங்கணும். அதுக்கு தேவையானது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கோஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்தது பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கணும். அடுத்து வந்து வெங்காயமும் வரமிளகாயும் தள்ளி விட்டுடலாம். ஒரு கையில் செல்லுறதுனால ஒரு கையில் செய்யணும், அது சிரமமாக இருக்குது. பாருங்க, பருப்பு வந்து நல்லா பூவாட்டம் வெந்து போயிருக்குது. இதெல்லாம் கடை வேணாம், ஒன்றுமே வேணாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்களா, தண்ணி வந்து நம்ம இதோடு வச்சோம். தண்ணி எவ்வளோ பருப்பு வேகிற வரல தண்ணி எவ்வளோ சுண்டி இருக்குது பார்த்திங்களா. நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த அளவுக்கு தண்ணி சரியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் நமக்கு வந்து தண்ணி கிடைக்காத மாதிரியே இருக்குது. ஆனால் போதும் இதுவே. அப்படி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி கோஸை கொட்டி கிளறி விட்டு பார்க்கலாம். தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சுப்பா, தக்காளி போட்டுக்கலாம். இன்னொன்று என்ன, நீங்கள் வந்து பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி இதில் வேக போட்டாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் வந்து இப்போ பூண்டு போடலை. நான் எப்பயுமே கூட்டுக்கு வந்து பூண்டு போட மாட்டேன். நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம். பருப்போடு சேர்த்து தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதில் ஒரு 4 பச்சை மிளகா வணக்கிறதுக்கு இதில் ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுதான் காரம். இதில் வந்து மிளகாத்தூள்லாம் போடவே கூடாது. மிளகாத்தூள் போட்டால் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் சமைக்கணும், ஒரு ஃபங்க்ஷனு ஒரு 20 பேர் சமைக்கணுன்னாலும் இது மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் கூட்டாக செஞ்சிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு சைடிஷ் வைக்கலாம். சரிங்களா? ஒரு பொரியல், ஒரு கூட்டு. நீங்களாம் இது சில பேர் வந்து இந்த கூட்டில் வந்து கடலமாவு அரைச்சி ஊற்றுவாங்க. கடலமாவு இருக்குது இல்லைங்களா, அதை கரைச்சி ஊற்றுவாங்க திக்னஸ்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சோம்பு, அது கூட இன்னும் ஏதோ ஒன்று போடுவாங்க, என்னன்னு தெரியல. அதெல்லாம் இந்த 2 பொருள் சேர்ப்பாங்க, என்னன்னு தெரியல. ஏன்னா அது வந்து நான் ஹோட்டல் கடையில் பார்த்துருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு டைம் போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க அந்த திக்னஸ்க்காக. நாங்கள் எப்பயுமே வந்து அந்த அரிசி பொடி தான் போடுவோம். அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதுதான் போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இந்த கூட்டுக்கு வந்து அரிசி வறுத்து அரைக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை, சரிங்களா,
வறுத்து போட்டாலும் சரி, வறுக்காமல் போட்டாலும் சரி, மிக்சியில் போட்டு நைஸாக அடித்து தூவி விட்டுக்கோங்க. நல்ல திக்னஸ் ஆகிடும். அடுத்தது கோஸ் கொட்டிக்கலாம்ப்பா. இப்போ தூக்கம் இல்லடா, யாரும் தூங்கவே, இப்போ தூக்கம் இல்லடா, யாரும் தூங்க. சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுல தாலாட்டு கேட்டேன், தாலாட்டு கேட்டேன். அப்போ நானும் தூங்குனேன், அவளும் தூங்குனா, ஊரும் தூங்குச்சு. இப்போ தூக்கம் இல்லடா, யாரும் தூங்க இல்லடா. இந்த கோஸ் வந்து இதிலே நல்லா வணங்கணும்ப்பா. எந்த அளவுக்கு வந்து நம்ம எண்ணெயில் கோஸ் வணக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கோஸோடு பச்சை வாடை வராது. சரிங்களா? ஆக மொத்தத்தில் ஒரு கால்வாசி அரைவாசி வேக்காடு வந்து எண்ணெயில் வணங்கிடணும். பச்சை வாடை வராமல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். போது காதல் மலரும் உன்னைத்தோடு கொண்டு வந்து என்ன கூறுது முதல் பாதமாறு நல்ல கூறுது சந்தித்தேன் அப்போது சிந்தித்தேன் இப்போது சொந்தங்கள் கட்டாகுவான் கண்ணுக்கு கண்ணுக்கு ஓட்டுக்கோ ஓட்டுக்கோ கண்ணுக்கு கண்ணுக்கோ ஓட்டுக்கோ ஓட்டுக்கோ இந்த வானது வானவை சூடும் இந்த வானவை அவ்வளோதான்ப்பா. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு வந்து பக்கத்து அடுப்பு வெந்துருக்குதுன்னா பக்கத்தில் இந்த பருப்பு அப்படியே நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்களா? என்ன ரொம்ப நேரம் வெந்துட்டு இருந்தது. அதனால் இது வணக்கிற வரையும் ஏன் வேஸ்ட்டாக எரிஞ்சிட்ருக்குன்ட்டு வெந்த பருப்பை இறக்கி வச்சுட்டு தான் இந்த அடுப்பில் செஞ்சேன். இந்த அடுப்பு தான் சரியாக எரியாதுன்னு தெரியல, அதனால் இந்த அடுப்பில் செஞ்சேன். இப்போ பாருங்கள், இந்த கோஸை ஃபுல்லாகவே எடுத்து இதில் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து நமக்கு கரெக்டான தண்ணி இருக்குது. ஏன்னா நமக்கு இதுவே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு கூட அந்த ரசத்தோடு கூட ஊற்றிக்கலாம். சரிங்களா? இது ஃபுல்லாக எடுத்து நான் அப்படியே கொட்ட முடியாது, ஒரு கையில் செல்லு இருக்குதுல்ல, எடுத்து போட்டிருக்கேன். இருங்க, இது வந்து எடுத்து கொட்டி வச்சு இப்போ இந்த அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் எச்சு பண்ணிக்கலாம், நார்மல் அளவுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், சரியாக இருக்குங்களா? கரெக்டான பதம் இருக்குது, தண்ணி ஊற்ற தேவையில்ல, சரியாக இருக்குது. கொஞ்சம் வந்து வேக விடலாம். இருங்க, இதில் வேகுமா? தண்ணி வேணாம். பாசிப்பருப்பு போட்டால் கூட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட் வரும்.
நீங்கள் வந்து சாம்பார் வைக்கும்போதே கூட கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து பாருங்கள். சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து பாசிப்பருப்பு இல்லை அப்படின்னா வெறும் கடலப்பருப்பு இதுமாரி கொல்ல கொலன்னு வேக வச்சு செய்யலாம். கடலப்பருப்பும் பாசிப்பருப்பு ரெண்டுமே போடலாம். சரிங்களா? நான் இது அப்படியே இல்லை உங்களுக்கு இது கடலப்பருப்பு இல்லை, பாசிப்பருப்பு இல்லை, இப்போதைக்கு சமயத்துக்கு துவரம்பருப்பு தான் இருக்குது அப்படின்னா துவரம்பருப்பு போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது செய்கிற மாதிரியே தான் துவரம்பருப்பும் போட்டு செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், நமக்கு வந்து எண்ணெயிலே வந்து முக்கால்வாசி வெந்ததால் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுன்னா போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். அப்படியே கொதிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் அரைக்குறை வேகட்டும். நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கப்பா. கோஸ் நல்லா வெந்து போச்சு. நீங்கள் வந்து பருப்பு இன்னும் கம்மி பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க. சரிங்களா? கோஸ் கம்மியாக போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் பருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதே அளவு கோஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து பருப்பு நல்லா பாசி பருப்புன்றதால பருப்பு நிறைய இருந்தால் பிடிக்கும். இதோட இது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து காலையில் 8 மணிக்கு செய்கிறீங்க இல்லை 9 மணிக்கு செய்கிறீங்க அப்படின்னா இந்த பாசி பருப்போட வாட்டம் மட்டும் ஒரு 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் தான் அதுக்கு டைமு. புளிச்சு போயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சூடு பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜிலே நீங்கள் எடுத்து வச்சாலும் சரி தான். 6 மணி நேரம் 5 மணி நேரம் தான் டைமு. இல்லை அப்புறம் அது மேலே புளிச்சு போயிடும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலும் சரி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது இந்த பாசிப்பருப்போட வாட்டமே நம்ம பாயசமே வச்சா கூட சீக்கிரம் புளிச்சு போயிடும் பாருங்க. அதனால் இந்த பாசிப்பருப்போட வாட்டம் வந்து புளிச்சு போயிடும். இதே இப்போ ஒரு கடலப்பருப்பு இப்படிலாம் போட்டோம்னா காலையில் வச்சது சாயங்காலம் சூடு பண்ணி, இப்போ 8 மணிக்கு வைக்கிறோன்னா ஒரு 4 மணி 5 மணி இப்படி சூடு பண்ணிக்கலாம். ஆனால் பாசிப்பருப்பு மட்டும் ஒரு 5 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் இதுதான் டைமு. இதுக்கு இடையில ஒரு டைம் நீங்கள் வந்து வடைச்சட்டிலையோ இல்லை இந்த போசிலேயே வச்சுருந்தாலும் இதுமாதிரி நல்லா கொதி விட்டுக்கோங்க. சூடு பண்ணுறதுனா லைட்டாக சூடு பண்ணுறதில்ல, அடுப்பில் வச்சு இது மாதிரி கொதிக்கணும். இதுமாதிரி கொதி வந்தால் தான் நான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சூடு பண்ணால் நல்லாயிருக்கும். சரிப்பா, இதில் வந்து நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்படியே இப்படி தூவி விட்டுக்கோங்க. இது இந்த அரிசி மாவு போடுறது வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நாங்கள் எல்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் இப்படி தான் செய்வோம். எங்கள் ஊர் பக்கம்னா ஈரோடுல, எங்கள் அம்மா ஊர் பக்கம் இப்படி தான் செய்வோம். நான் வந்து இந்த உங்ககிட்ட அளவு காட்டினேன் பார்த்திங்கன்னா அரிசி, அதை ஃபுல்லாகவே நுணுக்கி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது மாதிரி எல்லாமே சமைக்காதீங்க. சரிங்களா? எந்த சமையல் பார்த்தாலும் சரி தான், நீங்கள் எந்த வீடியோவில் எதை சமைக்கணும்னாலும் அப்படி தான். சாம்பிளுக்கு வந்து சும்மா கொஞ்சமாக சமைச்சி டேஸ்ட்டு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா பொருள் வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த அரிசி மாவு போட்டுமோ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம். கெட்டியாகிடுச்சு பார்த்திங்களா? இது வரலையும் தண்ணி இருந்தது, இப்போ தண்ணியே தெம்பலில் பாருங்கள். கெட்டியாயிரும். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாசனையே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதையே நீங்கள் ஒரு 10 பேர் வைக்கலாமா? 10 நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ணுங்கிறதால இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம். இதே எங்களுக்கு மத்தியானமுக்கும் நைட்டுக்குமோ நீங்கள் வந்து ஒரு 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் போடுற அளவுக்கு கண்டிப்பாக தாராளமாக போடலாம். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸும் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாவு ஃபுல்லாக போட்டுக்கலாம். எங்களுக்கு கெட்டியாக வேணுங்கிறதால தண்ணி ஊற்றிக்கல. உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா இதோட விட்டுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா? அம்புட்டுதான் சூப்பரான பாசிப்பருப்பு முட்டைக்கோசு கூட்டு ரெடி. சூப்பரான கூட்டுப்பா. என் சின்ன பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ அவளுக்காக தான் செய்யறனே. அப்படியே வீடியோவும் போடலாம் அப்படின்ட்டு. அந்த மாவு போட்டோடனே கிண்டி விட்டுட்டே இருந்தேன், ஏன்னா அடி பிடிச்சிடும். ஓகேப்பா, பாய். அவ்வளோதான், முடிஞ்சுது. நீங்கள் அப்படியே இறக்கி வச்சு சாப்பாட்டில் வேணாலும் போட்டு சாப்பிட்லாம், ரச சாப்பாட்டுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும்.
நம்ம வந்து இதில் பச்சை வாடை வராத அளவுக்கு கோஸ் மட்டும் நல்லா எண்ணெயில் வணக்கிக்கணும், அவ்வளோதான். சரிப்பா, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நான் வீடியோ கேமரா வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் உப்பெல்லாம் போட்டு கிளறிட்டேன். உப்பு போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த அரிசி மாவே போடுறேன். அந்த அரிசி மாவு போடும்போது வீடியோ ஆனில் இல்லை. பார்த்தா ஐயோ உப்பு போட்டது தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணால் அதுக்கு முன்னாடியே கேமரா ஆஃப் ஆகிட்டுக்குது, எனக்கு தெரியவே இல்லை. அந்த அரிசி மாவு போட போகும்போது தான் பார்க்குறேனே. சரி, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ எடுத்துருக்கேன். இது வந்து சென்ட்ரல் தான் வரும். நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்கப்பா. நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணணுன்னு தெரியாமலே உப்பு போடுறது அதில் வராது. நீங்கள் வந்து உப்பு போட்டு செஞ்சுக்கோங்க, சரிங்களா? சாரி. வந்து நம்ம வந்து செல்லு கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதால இங்கே செய்கிறது மேலே தான் சிந்தனை இருக்குது. நாம் கேமரா எதுவும் தொடல, அது மட்டும் ஓடிட்டு தானே இருக்குது அப்படின்ற சிந்தனையில் தான் நாம் சமைக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அது கட்டானது எனக்கே தெரியல. நீங்கள் வந்து உப்பு மட்டும் போட்டுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நான் அப்படியே போட்டு விட்டேன்னா போச்சு, உப்பு இல்லாத சமையலா அப்படிங்கிற மாதிரி வரும். சரிப்பா, பாய்.